Welcome back to UPSC COC Learners Tamil channel. நம்ம ஹிஸ்ட்ரியில் இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கேசஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதில் அலிப்பூர் கேஸ் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ டெல்லி லாகூர் கான்ஸ்பைரசி கேஸ் பார்ப்போம். இந்த கேஸோட இன்னொரு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹார்டிங் பாம்ப் இன்வெஸ்டிகேஷன். இது எந்த இயரில் நடந்திருக்குன்னா 1912. இப்போ இந்த கேஸோட பேக்ரவுண்ட் பார்ப்போம். இந்த கான்ஸ்பைரசி யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வைஸ்ராய் ஆஃப் இந்தியாவாக இருந்த லார்ட் ஹார்டிங். அவரை கொலை பண்ணுறதுக்கான நோக்கம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் இந்தியாவோட கேபிட்டலாக கால்கட்டா 1912 முன்னாடி வரைக்கும் இருந்தது. பட் இந்த சமயத்தில் நியூ டெல்லிக்கு மாற்றப்பட்டது. ஸோ இதை எதிர்த்து சில கிளர்ச்சிகள் வந்திருக்கும். அப்படி ஒன்றானது தான் இந்த டெல்லி லாகூர் கான்ஸ்பைரசி கேஸ். இது யார் தலைமையில் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராஷ் பிஹாரி போஸ். இதில் நாட்டு வெடிகுண்டு யார் தயாரிச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அனுஷீலன் சமிதியில் பஸ்வந்த் குமார் பிஸ்வாஸ் தான் தயாரிச்சிருப்பார். ஸோ டெல்லியில் இருக்கக்கூடிய சாந்தினி சவுக் 23 டிசம்பர் 1912 அப்போது வைஸ்ராயான லார்ட் ஹார்டிங் ஊர்வலம் வந்திருப்பார். இந்த சமயத்தை பயன்படுத்திக்கிட்டு கன்ஸ்பைரேட்டர்ஸ் அவர் மேலே வெடிகுண்டு வீசியிருப்பார். பட் ஆனால் அவருக்கு காயங்கள் தான் ஏற்பட்டிருக்கும். அவர் இறந்திருக்க மாட்டார். இது ரிலேட்டடாக கேஸும் போட்டிருப்பாங்க. அதில் முக்கியமானவங்க பார்த்தோன்னா லால் ஹனுமந்த் சாஹி, பஸ்வந்த் குமார் பிஸ்வாஸ், பாய் பால் முகுந்த், அமீர் சந்த், அவாத் பிஹாரி. இன்ஃபேக்ட் ராஷ் பிஹாரி போஸ் மேலேயும் கேஸ் போயிட்டு இருக்கும். ஆனால் அவர் ஜப்பானுக்கு தப்பி ஓடி இருப்பார். அங்கே அவர் World War II வரைக்கும் அங்கேயே இருந்திருப்பார். அண்ட் இங்கே லாலா ஹனுமன் சாஹிக்கு அந்தமான் ஐலாண்ட்ஸில் லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் தீர்ப்பாக வழங்கியிருப்பாங்க. அண்ட் டெத் சென்டென்ஸ் யார் வழங்கியிருப்பாங்கன்னா பஸ்வந்த் குமார் பிஸ்வாஸ், பாய் பால் முகுந்த், அமீர் சந்த், அவாத் பிஹாரி இவங்களுக்கெல்லாம் வழங்கியிருப்பாங்க. இதில் பஸ்வந்த் குமார் பிஸ்வாஸ் பற்றி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவர் 11th May 1915 அம்பலா சென்ட்ரல் ஜெயில் அங்கே அவரை தூக்கிலிட்டிருப்பாங்க. ஸோ இந்த அம்பலா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டி. அப்போ அவருக்கு 20 வயசு தான். அண்ட் 20th centuryயில் சிறு வயதிலேயே தூக்கிலிடப்பட்ட இந்திய போராட்ட வீரர்களில் ஒருவர் இவரும் தான். Thanks for watching UPSC CSC Learners Tamil channel.